வருகை கொண்டிருக்கின்றார். இந்த பாடசாலையில் பழைய மாணவரும் இந்த பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றியிருந்த இன்று மேலதிகமான கல்வி படிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த விழாவிலே பிரதம அதிதியாக கலந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆரம்ப நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த பிரதம அதிதியுடன் கலந்து சிறப்பிப்பதற்காக இந்த பாடசாலையிலே கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் அதிபர்களாக கடமையாற்றியிருந்த அதிபர்கள் இந்த பாடசாலையில பல கல்விமான்கள் உருவாகியிருக்கின்றார்கள். வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், சட்ட வல்லுநர்கள் என்று அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆரம்ப நிகழ்விலே தற்பொழுது பாடசாலை முன்றலிலே பாடசாலை மாணவர்களின் வேட்பாத்திய குழு அதிதிகள் இதை வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மாலை அணிவித்து இந்த விழாவின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். எமது காரணி மண்ணின் மைந்தர் இந்த பாடசாலைக்கு மாணவர் இந்த பாடசாலைக்கு ஆசிரியர் பாடசாலை கல்லூரி பாடசாலையிலே 5 வருட காலத்திலே 23 அதிகாரிகளை கலைத்த இந்த பாடசாலை 24வது அதிகமாக பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றனர். திரு மதிவாகன் சுந்தரராஜன் அவர்கள் இந்த பாடசாலையில் அதிகமாக பதவியாற்றியிருந்த பழைய அதிபர்கள் எமது கார்த்திகை மண்ணை பிரிவுபடுத்துகின்ற கல்விமான்கள் அனைவரும் மாலை அணிவித்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரையும் நாங்கள் எமது பழைய மாணவர் சங்கம் சார்பாக எமது கார்த்திகை மக்கள் சார்பாக அனைவரையும் நாங்கள் இந்த இடத்தில் வருகை கேட்டுக் கொள்கின்றோம். 1950ஆம் ஆண்டு தைத்திங்கள் 15ஆம் தேதி ஓல குடிசையிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்த உலகில் முதல் தமிழ் பேராசிரியர் சுவாமி விவேகானந்தரின் நாமத்தில் உருவான இந்த பாடசாலை
5 நேரத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றது தருணத்தில் இந்த பாடசாலையிலே இருந்து கல்விபெற்று வைத்தியராக, பொறியியலாளராக, சட்ட வல்லுநராக, பேராசிரியராக கடமையாற்றி தற்பொழுது காரணி மணியில் இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கல்வியாளர்களும் இந்த இடத்தில் சமம் அளித்திருக்கின்றார்கள். நமது இந்த ஆரம்ப நிகழ்வு தயவு செய்து ஒரு அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. இந்த நடைபயணிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பழைய மாணவர்கள் தயவு செய்து இந்த விடயத்தில் கற்பித்துள்ளனர். தமிழர்கள் மாநிலங்களிலே ஒளியமைக்கப்பட்டிருக்கின்றன அதனை சற்று நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்வு நம்பர் இருக்கின்றது. தயவு செய்து தங்களுடைய வாகனத்திலே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆரம்ப நிகழ்வு இடத்திலே மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது. பாடசாலை ஆசிரியர்கள், கல்விசார் ஊழியர்கள் அனைவரும் இந்த இடத்திலே சங்கமமாக இருக்கின்றார்கள். முதலிலே இந்த பாடசாலையில் 75வது ஆண்டை சிறப்பிக்கும் முன்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் முதலாவது நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. எமது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு தேசிய கொடி இறக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தேசிய கொடி ஏற்றியதற்காக அழைப்பது அதிதியாக கடந்து சிறப்பிக்க காந்தி விமானின் மகிழ்ந்தன் இந்த பாடசாலையிலே கல்வி ஒரு மாணவர் ஆசிரியராக கடமையாற்றி இன்று மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளராக சுவனேந்திர அவர்களோடு நாங்கள் முதலில் இணைக்கின்றோம். நமது இலங்கை திருநாட்டில் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக தேசிய கொடி ஏற்றியதன் பின்னர் நமது தேசிய கீதம் இந்த இடத்தில் இசைக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த தேசிய கீதம் இசைக்கப்படும் போதும் அனைவரும் வளர்த்துகின்ற அந்த மரியாதையை கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வலயக்கொடியை ஏற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது இந்த இடத்தில் வருகை வந்து கொண்டிருக்கின்ற திருமதி பரணியா சாந்தரமன் அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வலயக்கொடியை ஏற்றியிருப்பதற்காக அதே போன்று கோட்டக்கொடியை ஏற்றியிருப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது மணிகளும் கோட்டக்கொடி நீட்டி வைப்பதற்காக கோட்டக்கொடி படிப்பாளர் திரு கே சஞ்சீவன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்ற கோட்டக்கொடி நீட்டுவதற்காக உறுதியாக இந்த பாடசாலை கொடி நீட்டி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது இந்த பாடசாலை கல்லூரி திரு மஹிந்தா சுந்தரராஜன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். விழாவிலே மற்றும் ஒரு சிறப்பு அதிதியாக வழக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாடசாலையில் வரலாற்றில் கட்டணத்தில் அமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று நினைவாக இந்த பாடசாலை அதிகமாக கடமையாற்றிருக்க திருசி அருள்மொழியா ஆசிரியர் அதிபர் இந்த இடத்தில் அழைக்கின்றோம். மற்றும் ஒரு கொடியை ஏற்றுவதற்காக தயவு செய்து பழைய மாணவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தங்கள் ஒளி அமைப்புகளை தயவு செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொடியேற்றுவதற்கோ இடம்பெற இருக்கிறது. முன்னிலே தேசிய கொடியை ஏற்றுவதற்கு எல்லாரும் சிறப்பாக ஆகியிருக்கின்றனர்.
கொஞ்சம் மாற்றி கொடுக்க மாட்டேன். முப்பத்தொன்று 75வது ஆண்டிலே காலடியேற்று வைத்திருக்கின்றார். விபுலானந்தா மத்திய கல்லூரியில் கொடியேற்றப்பட இருக்கின்றது. இந்த கொடியேற்றுவதற்கு நாம் போட அழைப்பது 75வது காலடியேற்று வைத்திருக்கின்றார். பிளாட்டினம் ஜூபிலி பிரசிடென்ட் திரு வைமாகரம் சுந்தராஜ் அவர்கள் என்று அழைக்கின்றோம். அந்த கொடியேற்றி வைத்தார். Yeah.
இறுதியாக பாடசாலையில் 25வது ஆண்டு மாணவர்களாக பாடசாலையில் கொண்டை நாள் அன்பரும் முன்னாள் பேராசிரியர் கலாபேசி அறுமொழி அலுவலர்கள் அந்த தொழிலை தெரிவிப்பதற்காக நான் அழைக்கிறேன். இதோடு திருமபுரமான முறையிலே தேசிய கொடி அதைத் தொடர்ந்து இந்த பாடசாலையின் வரைவு கொடி கொண்ட கொடி இந்த பாடசாலையின் கொடி 75வது எமது மாவட்ட விழா கொடி அனைத்து 5 வடிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்தும் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வாக இன்றைய 75வது ஆண்டிலே காலத்தில் எடுத்து வைத்திருக்கின்ற விபுலானந்தா மத்திய கல்லூரியில் கல்லூரி முதல்வர் திரு மகிழ்வாளர் சுந்தரராஜன் அதிபர் அவர்களின் தலைமையுடன் கூடிய வரவேற்பு இடத்தில் இடம்பெறவிருக்கின்றது. எனவே இந்த பாடசாலையின் கல்லூரி முதல்வர் அவர்களுடைய உரை இடம்பெறவிருக்கின்றது. தயவு செய்து அந்த உரையிலே அனைவரும் செவிமடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கவும், அதற்கிடையில் மற்றொரு நிகழ்வு எமது நிகழ்வுகளை உத்தியோகபூர்வமான முறையிலே ஆரம்பித்து வைப்பதற்காக நாங்கள் இந்த பாடசாலை மாணவிகள் என்பது அழைக்கிறது தேவாரம் இசைக்கப்பட இருக்கின்றது. அந்த தேவாரம் இசைக்கப்பட்டது பின்னர் கல்லூரி முதல்வருடைய அந்த தலைமை உரை இடம்பெற இருக்கின்றது. எனவே நாங்கள் அன்போடு அந்த பாடசாலை மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தேவாரம் இசைப்பதற்காக. நன்றிகள். அடுத்ததாக இந்த பாடசாலையின் கல்லூரி முதல்வருடைய தலைமையுடன் கூடிய வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. எனவே பிரியம் சுந்தரராஜன் அவர்களை அந்த தலைமையுடன் ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பழைய மாணவர்களுக்கும் ஆதரவு உங்களுக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பாடசாலையோடு பயணிக்க வேண்டும். நடைபவனிலே உங்களால் விதிக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கும் கல்வி அமைப்பின் சுற்றுவதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் எங்களுடைய பழைய மாணவர்கள் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற இதயத்தை இடத்திலே கூறிக்கொண்டு நல்ல ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏற்பாட்டுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி தர வேண்டும். நமது காரணியோட பெருமையை இந்த உலகம் இன்றைக்கு ஒரு பாரதிய மக்கள் உலகத்திலிருந்தே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சொந்த முறையிலே இதுக்கு பேராதரவு தந்து இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி முடிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்.
நமது நடைபாவனையின் முதலாவது இடத்திலே ஒரு மரண வீடு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த இடத்திலே செல்லும் போது நீங்கள் அனைவரும் ஒலிகள் எழும்போதை தவிர்த்து அந்த இறந்த உடலுக்கு நீங்கள் ஒரு அஞ்சலிமாக சிகிச்சை செல்ல வேண்டியிருக்கிறதுனால அனைவரும் அதில் கவனித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நீங்கள் செஞ்சு முடிக்க வேண்டும். நான் இங்கு வந்திருக்கின்ற அதிதிகள் ஒவ்வொரு நான் கூற முடியாத நிலையில் இருக்கின்றேன். காரணம் நேரம் இங்கு வந்த அனைவரையும் இப்போ மிகவும் நன்றியுடன் எதிர்பார்க்கின்ற பல சிரமங்களுக்கு மத்தியிலே இலங்கை பல்வேறு பாகங்களிலிருந்து நீங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். உண்மையிலேயே எமது இந்த பாடசாலையின் கல்லூரி முதல்வர் அவர் கூற விளக்கத்தை தந்திருக்கிறார். இந்த நடைபவனி எவ்வாறு நாங்கள் செல்ல வேண்டும், அவர்களுடைய ஒழுக்கம் இந்த இடத்திலே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று ஆசி உரை வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நேற்றைய தினம் ஒரு காலதி மண்ணிலே ஒரு தொன்மையில் இடம்பெற்றிருந்தது. அந்த பாதையூராக எமது நடைபவனி சென்றிருக்கின்றது. அந்த இடத்தினூடாக செல்லும் பொழுது தயவு செய்து இந்த வாகனங்களிலே ஒலி எழுப்பாமல் அந்த சிறந்த ஆத்மாத்தாக உங்களுடைய அஞ்சலி அந்த இடத்தில் செலுத்தி உங்களுடைய அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துமாறோ அந்த இடத்திலே உங்களுடைய அந்த கடமையை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். அடுத்ததாக இறுதியாக இன்றைய விழாவில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு எஸ். சுரேந்திரன் அவர்களுடைய அந்த ஆரம்பிப்போம் உரை இந்த இடத்தில் இடம்பெற இருக்கின்றது. எனவே அவரை இந்த இடத்தில் வந்து ஒரு சில வார்த்தைகளை கூறி சின்னமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதிகாரிகளையும் அதுபோல் பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், நலப்பிரிவுகள் அனைவரையும் இருந்தவனாக தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக அனைவருக்கு நன்றி கூறினாகவும் இது ஒரு வரலாற்று நிகழ்வு. பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள், அதே போன்று தற்போதுள்ள மாணவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த பாடசாலையின் பேரினை ஒழுக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற ஒரு நடைபவனி. நடைபவனிக்கு அனைவரும் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கி சிறப்பான முறையிலே இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்து புத்தவடி தேவர் சுவாமி குருநானந்தர் அவர்களின் நாமத்திலே 1950 உருவான இந்த பாடசாலை 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்து ஏற்பாடு இருக்கின்ற இந்த பவளவிழா நடைபவனியானது தற்பொழுது முதல் ஆரம்பிக்கின்றது. உத்தியோகபூர்வமான முறையிலே இன்றைய இந்த விழாவின் கதாநாயகர் திரு மதிதி ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். 2025ஆம் ஆண்டுக்கான விபுலானந்தா மத்திய கல்லூரியின் 75வது நடைபவனி ஆண்டு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருக்கின்றன. நடைபவனி உத்தியோகபூர்வமான முறையிலே ஆரம்பித்திருக்கிறது. எனவே தனதன் வாகனங்களுக்கு அருகாமையிலே உங்களுடைய அந்த வெற்றி தெரிவிக்கப்படுகின்ற பழைய மாணவர்கள் ஒன்றாக முதலிலே 1965 பிரிவுபடுத்துகின்றனர். நான் நினைக்கிறேன் அதிபர் மணிமாறன் சார் தலைமையிலான அந்த அணியினர் எமது பாடசாலை ஊதியை திறந்து முதலாவது அணியாக அவர்களை திறந்து ஒன்றும் பின் ஒன்றாக வரிசையாக அனைத்து மாணவர்கள் வரிசையாக கேட்டுக் கொள்கின்றோம். எங்கிருந்தாலும் என்னுடைய சிரேஷ்ட அவர்களுடைய ரிஷிகாரன் அவர்களை இந்த உள்வாங்கி இருக்கின்ற இடத்துக்கு வந்து சேருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமது 75வது ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது.
விபுலானந்தா வாத்திய கல்லூரியில் 75வது ஆண்டை சிறப்பிக்கும் முன்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றது. நடைபவனி மிக உத்தியோகபரமான முறையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எமது விபுலானந்தா மத்திய கல்லூரியின் வாகனம் முதலாவது செல்ல அவர்களை தொடர்ந்து இந்த பாடசாலை மாணவர்கள் எமது இந்து சமய கலை கலாச்சாரங்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அந்த உரைகளுடன் அதனை தொடர்ந்து வர அவர்களை தொடர்ந்து இந்த பாடசாலையின் மேம்பாட்டு குழுவினர் தொடர்ந்து இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த பாடசாலையின் கொடிகளுடன் அந்த பாடசாலை மாணவர்கள் அதே போன்று இந்த பாடசாலையின் ஸ்கவுட்ஸ் அணியினர் அவர்களை தொடர்ந்து சென்ட் ஜான்ஸ் சம்பிலர்ஸ் அணியினர் அவர்களை தொடர்ந்து இந்த 75வது ஆண்டின் மூத்த வயது பிரிவினரை கொண்ட அந்த 1965 பிரிவிக்கப்படுத்துகின்றனர். நான் நினைக்கின்றேன் அதிபத்துடைய மணிமாறன் சார் தலைமையிலே அந்த போதன பிரிவு மாணவர்கள் எமது இந்த 75வது வருடத்திலே காலநிலை வைத்திருக்கின்ற தருணத்தில் மூத்த வயது பிரிவினரை கொண்டவர்களோ போதன பிரிவு மாணவர்களாக விளம்பர இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து ஒன்றும் பின் ஒன்றாக அனைத்து வேதன பிரிவு மாணவர்களும் வர இருக்கின்றார்கள். அவர்களுடைய ரகபவனி அவர்களுடைய வடிவமைப்பு அனைத்து ஒன்றும் பின் ஒன்றாக இடம்பெறிருக்கின்றது. பாரதியின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நாள் இன்றைய தினம் விபுலானந்தா மத்திய கல்லூரி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்த கிழக்கு மாகாணத்தின் பாடசாலைகளின் வரலாற்றிலே அதுகூடிய பழைய மாணவர்களை கொண்டு இங்க ஏற்பாடு செய்யப்பட்ட நடைபவனியாக இந்த நடைபவனி இருக்கின்றது. தொடர்ந்தும் சிரேஷ்ட வர்ணனை வழங்குவதற்காக எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் விபுலமாவணி தேசமானிய வீட்டி சகாதேவராஜ் அவர்களிடம் நான் ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன். அவருடைய அந்த குரலுக்காக பல ரசிகர்கள் பல உள்ளங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எமது இந்த பாடசாலையில் இந்த ஊர்வலத்துக்கு மூல கர்த்தாவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் விபுலமாமணி தேசமானிய வீட்டி சகாதேவராஜ் அவர்களிடம் ஒளிவாங்கியை கையளிக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். 1950ஆம் ஆண்டு தைத்திங்கள் 15ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த பாடசாலை ஆங்கில கனிஷ்ட பாடசாலையாக பரிணமித்தது. காந்தியிலே 3வது பாடசாலையாக இந்த பாடசாலை திகழ்ந்தது. முதலாவது பாடசாலை 1912ஆம் ஆண்டு ராமகிருஷ்ண மிஷன் ஆண்கள் பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு ராமகிருஷ்ண மிஷன் பெண்கள் பாடசாலை 1928களிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு இந்த காரதீவு மண்ணிலே 1950ஆம் ஆண்டிலே இந்த விபுலானந்தா மத்திய கல்லூரி ஆங்கில கனிஷ்ட பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டது என்பதனை இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். காரதீவு கூட்டத்தை பொறுத்தவரையிலே 4வது பாடசாலை. ஏனென்றால் 47ஆம் ஆண்டு மாவடிப்பள்ளி அரசு முஸ்லிம் பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இங்கே இந்த நிகழ்வானது எமது சமய சம்பிரதாய முறைப்படி அதிபரினால் தேங்காய் இங்கு உடைக்கப்பட்டு இது ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. காரதீவு விபுலானந்தா மத்திய கல்லூரி மைதானத்திலிருந்து இந்த ஊர்வலமானது, இந்த திருவிழாவானது, இந்த பெருவிழாவானது தற்சமயம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. எமது மண்ணின் மைந்தன் கிழக்கு மாகாண மேலதிக மாகாண கணிப்பளிப்பாளர் திருகோணமலை வலய கல்விப்படைப்பாளர் திருவாளர் சூரியந்தர்கள் அங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இங்கே தேங்காய் உடைக்கப்பட்டிருக்கின்றது. எமது பிரதான வாகனம் பிரதான ஊர்தி உள்ளே செல்ல அதன் பின்பு பாடசாலை மாணவர்கள் அணிவகுத்து செல்ல அதன் பின்பு அங்கு அந்த வேளையிலே பேண்ட் பாத்திய குழுவினரும் அடுத்ததாக அங்கே செல்ல இருக்கின்றார்கள். அதை அடுத்து ஒவ்வொரு அணியினராக இந்த பாடசாலையிலே இருக்கக்கூடிய தற்சமயம் காணக்கூடிய 51 அணிகள் இதிலே கலந்து கொள்கின்றன. அவர்களது தனித்துவமான சீருடையோடு அவர்களது அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தோடு அந்த அணிகள் வர இருக்கின்றது. எனவே அனைவரும் இந்த நிகழ்விலே ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தொடங்கி முடியும் வரைக்கும் இதில் 3 அணிகளுக்கு சிறப்பான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இங்கு ஏற்கனவே இதற்கான விதிமுறைகள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே எமது பாடசாலையில் இதோ ஆரம்பமாகின்றது இந்த 75வது பவள விழா நடை பவனி நடை திருவிழா பெருவிழா. நன்றிகள். இதுடன் உங்களது அந்த பேரணி
ஒவ்வொன்றாக ஆறுதலாக இதிலே கலந்து கொள்ள வேண்டும். உங்களது சுதந்திரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இந்த நடைபவனியின் சட்ட விதிமுறைகள் ஏனைய ஒழுக்கங்களுக்கு கட்டுப்பட்டு செல்ல வேண்டும். The pride of விமலானந்தியன்ஸ், விமலத்தால் ஒன்றிணைந்து உயர்வோம் என்கின்ற மகுடத்தின் கீழ் நாங்கள் அனைவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். அனைவரும் விமலானந்தியன்ஸ் என்கின்ற அந்த உணர்வோடு அந்த உரிமையோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இங்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அனைவருக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும். எனவே தொடங்கி முடியும் வரைக்கும் இந்த நடைபவனியிலே கட்டுப்பாட்டோடும் ஏனைய விதிமுறைகளோடும், ஆனால் உங்கள் சுதந்திரம், நீங்கள் ஆடலாம் பாடலாம், ஆனால் ஏனைய உத்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும். நமது பொறுப்பதிகாரி ஜெகத்தவர்களின் கட்டளையும் அதுதான். அவர்களுக்கு வருகிறார்கள். ஏனைய வரையறை நடைமுறை விதிகள், சட்ட விதிமுறைகள் அனைத்தும் இருக்கின்றன. எனவே அவற்றுக்கு இணங்க நமது பழைய மாணவர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளை வெளியுலகத்திற்கு எடுத்து இயக்குகின்ற ஒரு தளமாக, எனது பழைய மாணவர்களை ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு தளமாக, எமது வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற தளமாக இந்த நடைமுறை சிலர் இருக்கலாம். இதற்காக இங்கே நடைபெறுகிறது. எனவே 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பயணிக்கும் 23 அறிவுகளை சிரமமாக இதை பல சீர்திருத்தங்களை கண்டு அதை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. 1950ஆம் ஆண்டில் கைத்தீர்கள் 15ஆம் நிகழ்வு இந்த பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முதலாவது நிறுவனர் எஸ். ரங்கராஜா அவர்கள், அவருடன் 4 ஆசிரியர்கள், 16 மாணவர்கள் முதலிலே அதுக்கு இருக்கின்றார்கள். எனவே அப்பேற்பட்ட வரலாறு இந்த சந்ததிக்கு தெரிய வேண்டும். இந்த பாடசாலையின் சாதனைகள் அனைத்தும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். பழைய மாணவர் சங்கத்தினர் இந்த ஏற்பாட்டை பழைய மாணவர்களின் பூரண ஒத்துழைப்போடு அதனை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். பழைய மாணவர் சங்க செயலாளர் சுலக்ஷன் தலைமையிலான குழுவினர் அந்த ஏற்பாட்டை கடந்த 2 மாத காலமாக செய்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது இந்த நடைபவனி வளர்ச்சியாக இதோ வளர்கின்றது.
இருந்து கவர் பண்ணி வந்தீங்களா? ஓ அது வழங்கல உள்ளுக்கு போய் தான் பேர் கொண்டு போறான் போக்கண்ணா சூப்பர் விளங்குதா இந்த மாதிரி போகிறேன். அது முடிய ஸ்டப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நடந்து முன்னே போகிறோம். டேய் பாவா வீட்டை போக மாட்டேன். என்ன இப்படி பிடிச்சி நிக்கிறேனா? நம்மளை மாட்டுடா என்ன கடை அறியப்பட்ட பேர் என்ன? All students have excelled in academics, sports, the arts, and cultural events, winning the recognition both
College. The name Vivekananda College, National School College is filled with pride across Sri Lanka. The name that stands for achievement, dedication, and success. We are proud that we are the Vivekanandans of 2004 University. டிரைவர் கண்ணு
அடுத்த இதா